गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुर्साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குரவே நமः. முக்கியமான மாதம் இது. மாசி அப்படின்னு சொல்லக்கூடிய மாக மாதம். மாக மாதம்ங்கிறது சாந்திராயணத்தில் மாக மாதம்னு சொல்கிறோம். சூரியமானம் சூரியனுடைய வழியை கொண்டு சொல்கிறதுனால மாசி மாதம்னு சொல்கிறோம். இதில் எப்படி ஐப்பசி மாதம் துலா ஸ்நானம் காவேரி ஸ்நானம் முக்கியமோ அது மாதிரி நதி தீரங்களில் காலம்பரை தண்ணியை யாரும் நிச்சலமாக இருக்கும்போது தண்ணியில் யாரும் வந்து குளிக்காத போது எழுந்து குளித்தா அவ்வளோ புண்ணியம்னு சொல்லியிருக்கு. 2 முக்கியமான நாளில் குளிக்கணும். ஒன்று சப்தமிங்கக்கூடிய நாளைக்கு ரத சப்தமி, அதே மாதிரி அடுத்த நாள் பீஷ்மாஷ்டமி. பீஷ்மருக்கு தர்ப்பணம் பண்ணணும். பீஷ்ம பிதாமகர் மகாபாரதத்தில் வரக்கூடிய பிதாமகர், அவர் பெரியவர், அவருக்கு தர்ப்பணம் பண்ணணும். இந்த ஸ்நானம் பண்ணுறது 3 அங்கமாக இருக்குது. ஸ்நானம் பண்ணணும், ஸ்நானம், அப்புறம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ஸ்லோகம் சொல்லிட்டு பண்ணணும். அதுக்கப்புறம் அர்க்கியம்னு சொல்லக்கூடிய 2 கையினாலையும் ஜலம் எடுத்து விடணும். அப்புறம் சூரியனை பிரார்த்தனை பண்ணி ஸ்லோகம் சொல்லணும். ஏன்னா எல்லா தேவதைகளும் அந்த நதியினுடைய தண்ணியினுடைய தீர்த்தத்தில் உட்காந்துருக்கு அப்படிங்கிறது ஐதீகம். வேதம் புராணங்கள் அதை தான் சொல்கிறது. அதனால் அந்த தீர்த்தத்தை நம்ம குளித்தோன்னா இந்த ஸ்லோகத்தை சொல்லி அர்க்கியம் விட்டோன்னா நம்மளுடைய 7 ஜென்ம பாவங்கள் போகிறது. 7 ஜென்ம பாவங்கள்ங்கிறது என்னென்னா, இந்த ஜென்மத்தில், இதுக்கு பூர்வ ஜென்மத்தில், அப்புறம் மனசுனால் நினச்சது, உடம்புனால் பண்ணது, வாக்குனால் பொய் சொன்னது, தெரிஞ்சு பண்ணது, தெரியாமல் பண்ணது, இந்த 7 பாவமும் போகக்கூடிய சப்தமி. சப்தமின்னா 7ன்னு அர்த்தம். சுக்ல சப்தமி நாளைக்கு குளிக்கிறதுக்கான ஸ்லோகம். குளிக்கிறதுக்கு 7 எருக்க இலை எடுத்துக்கணும். அக்ஷதை, சோபன அக்ஷதை, மஞ்சள் கலந்த அக்ஷதை, பசுஞ்சானம், இறந்த பழம் இல்லைனா இலை, அருகம்புல், இத்தனையும் வச்சுண்டு தலையில் வச்சுண்டு இந்த ஸ்லோகம் சொல்லி குளிக்கிறோம். அதுக்கான ஸ்லோகம் சொல்கிறேன். யத் ஜன்ம கிருதம் பாபம் மயா ஜன்மசு சப்தசு தன்மே ரோகம் ச சோகம் ச மாகரி ஹந்து சப்தமி. ஏதத் ஜன்ம கிருதம் பாபம் யச்ச ஜன்மாந்தர ஆர்ஜிதம் மனோவாகு காயஜம் யச்ச ஞாத அக்ஞாதே ச ஏ புனः இதி சப்தவிதம் பாபம் ஸ்நானான்மே சப்தசப்திகே சப்தவியாதி சமாயுக்தம் ஹர மாகரி சப்தமி. நௌமி சப்தமி தேவி துவாம் சர்வலோகைக மாதரம் சப்தார்க்க பத்திர ஸ்நானேன மம பாபம் வியபோகய. என்னுடைய பாவங்களை போக்குன்னு சொல்லி ஸ்நானம் பண்ணணும். அதுக்கப்புறம் அர்க்கியப்பிரதானம் சொல்லக்கூடிய ஸ்நானம் பண்ணப்புறம் தொடச்சுண்டு நெத்திக்கு இட்டுக்கணும். இட்டுண்டு நதி தீரத்தில் இருந்தால் அங்கேயே அர்க்கியத்தை விடலாம். 2 கையினாலையும் எந்த ஜலத்தில் பண்ணுறோமோ அதே ஜலத்தை எடுத்துட்டு 2 கையினாலையும் வாங்கிட்டு சப்த 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 சப்தி வகப்பிரீத சப்த லோகைக பிரதீபனா சப்த சப்தமி சகிதோ தேவ கிருஹான அர்க்கியம் திவாகர அப்படின்னு சொல்லி திவாகராய நமஹ இதமர்க்கியம் ஒரு தடவை, திவாகராய நமஹ இதமர்க்கியம் 2வது தடவை, திவாகராய நமஹ இதமர்க்கியம்னு 3வது தடவை விடணும். இதுக்கப்புறம் சூரியனை பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஸ்லோகம் அதையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தொடச்சுண்டு திருப்பியும் புன்றதாரணம் விபூதி இட்டுண்டு சந்தனம் குங்குமம் இட்டுண்டு சூரியனை பிரார்த்தனை பண்ணிக்கணும். நமோ விவஸ்வதே பிரம்மன்னு பாஸ்வதே விஷ்ணு தேஜசே ஜகத் சவித்ரே சுச்சயே சவித்ரே கர்மதாயினே ஜனனி சர்வபூதானாம் சப்தமி சப்தசப்திகே சப்தம்யாம் உதிதே தேவி நமஸ்தே ரவிமண்டலே அப்படின்னு சொல்லி இந்த 3 அங்கமாக இருக்குது. அது சப்தமிக்கு கண்டிப்பாக பண்ணணும். நாளைக்கு ரத சப்தமி அப்படின்னு சூரியனுக்கு ரதம் கிடைச்ச நாள். இனிமே சூரியனுடைய உச்சம் அதிகமாக இருக்கும். அதனால் பகவானை மகாவிஷ்ணு சிவன் அம்பாளை பிரார்த்தனை பண்ணிட்டு குருநாதரை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஸ்நானத்தை படிந்து எல்லா ஸ்ரேயசையும் அணிஞ்சு நம்மளுடைய பாவங்களை போக்கிக் கொள்ள பகவானை பிரார்த்திக்கிறேன். நமஸ்காரம். ராம் ராம். ஹரே கிருஷ்ணா. ஜெய ஜெய சங்கர. ஹர ஹர சங்கர்.